மதிப்பிற்குரிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் அனைவரையும் பழனி நகராட்சி சார்பாக வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாக தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். இருந்தாலும் கூட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததற்காக நகராட்சி உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து, வெயிலும் அதிகமாக இருக்கிறது, அதனால ஒரு உறுதிமொழி ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும், தூய்மை இந்தியா திட்டம் தெரியும். இந்தியா முழுவதுமே கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டினுடைய சுகாதாரம் தான் முக்கியங்கிறத, சுற்றுப்புற சூழலெல்லாம் பாதுகாப்பு, நீர்நிலையில பாதுகாக்கணும், நகரத்தை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும் சுகாதாரமான முறையில் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு வகையான திட்டங்களை தெரிவித்து இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் சிஎம் ஆஃபீஸ்க்கும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப் செட் பண்ணியிருக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த லெவலில் இருக்கு, நம்மளுடைய சுகாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி, நீர்நிலையில பாதுகாக்கிறதுல எந்த லெவலில் முன்னணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நகராட்சி நம்மளுடைய பள்ளியினுடைய செய்தியும் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். அது வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு காலத்தினுடைய அவசியம் கருதி ஒரு உறுதிமொழி கொண்டு வாசிக்க போகிறேன். அந்த உறுதிமொழியை அனைவருமே நீங்க வாசிக்கணும். சொல்லுவீங்களா? கை நீட்டிட்டு சொல்லிடலாம். நாட்டை சுதந்திரமாகவும் தூய்மையாகவும் வைத்திருந்து சேவை செய்வதே அன்னை இந்தியாவிற்கு நாம் செய்யும் தற்போதைய கடமையாகும். தூய்மைக்காக தன்னார்வத்துடன் பணியாற்ற வருடத்திற்கு 100 மணி நேரம், அதாவது வாரத்திற்கு 2 மணி நேரம் எனது நேரத்தை அர்ப்பணிப்பேன். தூய்மைக்கான தேடலை என்னிலிருந்து தொடங்கி எனது குடும்பம், எனது பகுதி, எனது நகரம், எனது கிராமம், எனது பணியிடம் ஆகியவற்றில் உருவாக்குவேன். சுத்தமாக தோற்றமளிக்கும் உலகில் நாடுகள் அவ்வாறு காட்சியளிக்க காரணம் அவற்றின் குடிமக்கள் குப்பை கொட்டுவதில் ஈடுபடாமலும் அங்கன நடைபெறுவதை அனுமதிக்காததுமே என நான் நம்புகிறேன். இந்த உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தூய்மை இந்தியா திட்டம் குறிப்பான செய்தியை பரப்புரை செய்வேன். இன்று நான் எடுக்கும் இந்த உறுதிமொழியை ஏனைய 100 நபர்களுக்கு எழுதும் வகையில் ஊக்குவிப்பேன். அவர்களும் நமது நேரத்தில் 100 மணி நேரத்தை தூய்மைக்காக செலவிட நான் முயற்சி மேற்கொள்வேன். தூய்மையை நோக்கி நான் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனது நாட்டையும் பழனி நகராட்சி பகுதியையும் தூய்மையாக வைத்திருக்க உதவும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.